எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து கேரளா ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் தான். அதே மாதிரி இது வந்துட்டு டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, நான் இங்கே வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கு. அது வந்து வறுத்த அரிசி மாவு தான் எடுத்திருக்கு. நம்ம இடியப்பத்துகள் எடுக்கும் இல்லைங்களா, அதே மாவு தான் எடுத்திருக்கு. அது வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அதுக்காக 3 கப்பு தண்ணி நான் இப்போ இங்கே கொதிக்க வச்சிருக்கு. 1 கப்பு ரைஸ் ஃப்ளோருக்கு 1.5 கப்பு தண்ணி, அதுதான் கணக்கு. இந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் போட்டு கொடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு அந்த 2 கப்பு மாவு அது வந்து இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக இந்த மாவில் கோட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல சூடாக இருக்குது, பார்த்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அதுக்குள்ளே கட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல கட்டியாக இருக்கிற ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக அந்த மாவில் கோட்டாக இருக்குது. இப்போ இது இங்கே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இது சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிடலாம். 2 கப்பு துருவன தேங்காய் எடுத்துருக்கு. இனிப்புக்காக 3/4 கப்பு வெல்லம் அதுதான் எடுத்துருக்கு. நீங்கள் வேணால் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் கொஞ்சம் கரையிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கு. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இது கூட நமக்கு தண்ணி கம்மியாக போதும். இது கரையிற அளவுக்கு மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் இதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கல் மண் ஏதாவது இருந்துச்சுன்னு அது போகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஜாகரி சிரப் வந்து ரெடியாக இருக்குது. அது மறுபடியும் நான் வந்துட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு துருவி வச்ச தேங்காய் அது இப்போ அதுக்குள்ளே போட்டுடலாம். அதுக்கப்புறம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை இருந்தால் லோ ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாகரிக்குள்ளே நம்ம ஊற்றி இருக்கிற அந்த தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லைங்களா, அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் இதே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே ஜீரகம் வந்து இடித்த ஜீரகம் தான் போட்டிருக்கு. இது வந்து மெயினாக போட வேண்டியது. நீங்கள் கண்டிப்பாக ஜீரகம் போட்டுக்கோங்க, அதுதான் அதோட மெயின் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர் தான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கு. அது நீங்கள் போடலைனாலும் பரவாயில்ல, ஆனால் ஜீரக பவுடர் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதை அங்கே மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கையில் நல்லா ஒரு டைம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளே ஏதாவது கட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிசைகிற டைமில் மாவு வந்து ஹார்டாக இருக்குது, கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கூடி நல்லா பிசைஞ்சு இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப கட்டியாக கூடாது. இப்போ இது உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. கையில் தண்ணி கொஞ்சம் தடவினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு. அதனால் டைட்டாக ஒரு உருண்டையாக பண்ணதுக்கப்புறம் ஒரு கையில் வச்சு இன்னொரு கை வச்சுட்டு இதே மாதிரி குழிவான மாதிரி அமர்த்தி விட்டுக்கோங்க. எல்லா இடம் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஒரு சைடு வந்து கட்டியாகக்கூடாது, இன்னொரு சைடு வடு தின்னா, இன்னொரு சைடு கட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்குள்ளே ஃபில்லிங் வைக்கும்போது அந்த ஃபில்லிங் வந்து உருண்டையாக பண்ணி எடுக்கும்போது வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே மாதிரி அது வந்துட்டு கையில் அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு இதுக்குள்ளே நம்ம தேங்காயோட ஃபில்லிங் வந்து வச்சு கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் வைக்குது. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த உருண்டையோட சைஸ் பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டு இது வந்து நம்ம இப்படி கவர் பண்ணும்போது வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம உருண்டையாக மறுபடியும் பண்ணும்போது இது வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாவும் நல்லா கவர் பண்ணி சீல் பண்ணி இன்னொரு டைம் நல்லா உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம்.
முதல்ல நம்ம உருண்டை பண்ணி எடுக்கும்போது டைட்டாக மாவு ப்ரெஸ் பண்ணி உருண்டை பண்ணுவாங்க. ஃபில்லிங் வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டாக தான் இப்படி பண்ணோம். ரொம்ப அமர்த்திருச்சுன்னா உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நல்ல ஃபினிஷிங்கில் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேக வைக்கிறதுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் இதே மாதிரி ஃபில்லிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 2 கப்பு மாவுக்கு நான் வந்துட்டு இதே மாதிரி 9 கொழுக்கட்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நீங்கள் வேணால் இட்லி பாத்திரம், இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இல்லை இதே மாதிரி ஸ்டீமர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்டீமரில் தண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூடாயிருச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஆவி நல்லா வர ஆரம்பிக்கும் போது கொழுக்கட்டை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏழு கொழுக்கட்டை இதுக்குள்ளே பத்துது, 2 வந்து அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் கூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 மேக்ஸிமம் 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த கொழுக்கட்டை வந்து எல்லாமே நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடியாக இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது, தொட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதை எடுக்க போயிடுச்சு, இது உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து காலையில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக பண்ணிருச்சு அப்படின்னா ஈவினிங் டீ டைமில் இது வந்து ஸ்நாக்ஸாக கூடி சாப்பிட்டுக்கலாம். பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கேரளா சமையலுக்கு கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.